ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறுபருப்பு கொஞ்சம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூடயே ஒரு சின்ன தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில் டைமில் வெயில் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி தண்ணி காய் நிறைய செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பொரியாக அரிஞ்சு வச்சுருக்க புடலங்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். புடலங்காவை சேர்த்துட்டு இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் ஆல்ரெடி தண்ணி வரும்ன்றதுனால, தண்ணி காயின்றதுனால நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் இது குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 விசில் வரத்துக்குள்ளே இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். 2 பத்த தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 விசில் வச்சு எடுத்தால் இந்த மாதிரி பஞ்சு போல் வந்துடும். இப்போ இதை நைட்டாக கலரி விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த பேஸ்ட்டை சேர்த்து லாஸ்ட்டில் சேர்த்து செய்யுங்க. கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட லாஸ்ட்டில் நம்ம இறக்கணுன்னே ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டு இது கூட 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தாளிப்பு கொடுத்து கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இந்த கூட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஒரு சைடு ரசம் ரெடி பண்ணிக்கலாம். ரசத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இதுவும் தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 2 கொதி வந்தோன்னே நம்ம இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் போட்டு ஒரு சூப்பரான கூட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு காம்பினேஷனாக கொஞ்சம் ரசம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன் மீன் குழம்புன்னு. அதில் ஒரு 2 மீன் இருந்தது, அதுவுமே வறுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் போல் சுட சுட சாதம். இதான் நம்ம வீட்டில் லன்ச்சு. உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.